பார்லி வாட்டர். இது வந்து கஞ்செல்லாம் வச்சு குடிக்கக்கூடாது. நைட்டு பார்லி சீடை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டு ஊற வச்சிடணும். அவ்வளோதான், சோக் பண்ணணும், அவ்வளோதான். காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை மட்டும் குடிங்க போதும். அந்த மீதி ஊறி இருக்குது பார்த்திங்களா, அந்த பார்லியை, அது நீங்கள் வந்து வெளியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு போட்டுருங்க. ஸோ இந்த தண்ணி மட்டும்தான், சுட வைக்க தேவையில்லை, கொதிக்க வைக்க தேவையில்லை. இந்த பார்லி தண்ணி என்ன செய்யும், குடிக்க கிரியாட்டின் லெவல் கம்மியாகும். இந்த 8, 9லாம் இருக்குது பார்த்திங்களா, அவங்களாம் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களாம் தாராளமாக காலையில் குடிக்க உங்களுக்கு 10-20 நாளெல்லாம் பார்த்திங்கன்னா கிரியாட்டின் லெவல் அழகாக பேலன்ஸ் ஆகும், குறைய ஆரம்பிச்சிடும். யூரிக் ஆசிட் கம்மியாகும். கிட்னி திருப்பி ரிவைஸ் ஆகிறதுக்கு 90% வாய்ப்பு இருக்குது. டயாலிசிஸ் பேஷண்ட்லாம் அப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு நார்மல் லைஃப் கொண்டு வரலாம். ரொம்ப சிம்பிள். பார்லி வாட்டர். நைட்டு சோக் பண்ணுறீங்க, பார்லியை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. அது உரிச்சதாக இருந்தாலும் சரி, சீடாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 3 ஸ்பூன் ஊற வைக்கிறீங்க, அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை, இது வந்து அந்த பதிவு எல்லாத்துக்கும் போய் சேரணும். ஏன்னா நிறைய டாக்டர்ஸ் கை கண்ட ஒரு மெத்தட் தான் இந்த பார்லி வாட்டர். இதை காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் குடிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, இது நார்மலான அளவு குடிக்கிறீங்களே. இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடெலாம் மோசமான சாப்பாடு, கிட்னிக்கு நிறைய வேலை கொடுக்குறோம்ல. அதனால தான் இது வந்து கிட்னி பேஷண்ட் தான் சாப்பிடணும்ல, எல்லாருமே சாப்பிட்லாம். இதை சாப்பிட உடம்புல இருக்கக்கூடிய, அதாவது எல்லா கழிவுகளையும் நீக்கும். அதேமாதிரி கிட்னியில் இருக்கக்கூடிய அடைப்பு பாதைகளை, யூரின் இன்ஃபெக்ஷன் எல்லாம் சரி பண்ணும். கிரியாட்டின், யூரியாக் லெவலில் அழகாக குறைக்கிற ஒரே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த பார்லி. இவ்வளோ அசால்ட்டாக சின்ன விஷயத்தில் தீர்க்குறாங்க பார்த்திங்களா. கொஞ்சம் கேர் எடுத்து இது எல்லோரும் சரி பண்ணணும். ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இது, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சுகர் அப்படிங்கிற விஷயத்தை பயப்பட தேவையில்லை. அதனால் இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். வாழ்க்கை